சார் இந்த லேப்டாப் உங்கள் பேக்கில் வச்சுங்க சார். இந்தாங்க சார், ப்ளீஸ் பிடிங்க சார். என்கிட்ட இருந்தால் அவர் பிடிங்கிடுவார் சார். திரும்ப வந்து வாங்கிக்கிறேன். என்ன மேடம், உனக்கு எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்கணுமா? இதுல கையெழுத்து போடு. போட்டுருவோம். நல்லமுத்து, ஹலோ, கொடுங்க கொடுங்க சார். சார் லேப்டாப் எங்கே எடுத்துன்னு போறீங்க? என் பையனுக்கு கொடுக்குதா? நான் உங்களுக்கு வேற புது லேப்டாப் வாங்கி தரேன் சார். இது வேஸ்ட் சார், கொடுங்க. டேய், இது போதும்டா எனக்கு. ரஞ்சனா, என் பையன் காலேஜ் சீட்டு விஷயமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நான் போகலன்னு வையே, என் பொண்டாட்டி ஆஞ்சிரும். அவங்க மேல அவ்வளோ பயமா சார்? பயமெல்லாம் இல்லை. நீ எல்லாம் போலீஸ்காரனா இருந்து என்ன பிரயோஜனம்னு என் பொண்டாட்டி அடிக்கடி குத்தி குத்தி காட்டுவா. இன்னைக்கு போலீஸ் யூனிஃபார்மோட கெத்தா போய் நின்று காலேஜ் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசுனேன்னு வையேன், அவங்க பீஸை கம்மி பண்ணி தானே ஆகணும். அப்போ புரியும் அவளுக்கு போலீஸ்காரனா யாரு, இந்த செல்லமுத்துனா யாருன்னு. சார் சார், என் பையன் விஷயமா கொஞ்சம் பேசணும் சார். எஸ்ஐ மேடம் வந்துட்டு இருக்காங்கயா, போய் உட்காரியா. கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, கல்யாண குஷியா? அட போங்க சார், நீங்கள் வேற. அதான் இன்ஸ்பெக்டரை பார்த்து நேர்லேயே இன்வைட் பண்ணிட்டு அப்படி நம்ம ஸ்டேஷன் இருக்கவங்க பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். மேடம், நம்ம ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரும் பிஎம் பந்தோபஸ்து போயிருக்காங்க. நம்ம இன்ஸ்பெக்டரையும் அங்கே தான் போயிருக்காரு. ஆமாம் இல்லை, மறந்தே போயிட்டேன். சரி, நீங்கள் பத்திரிக்கை வாங்கிக்கோங்க, வாங்க. சரிங்க மேடம். ம் சார் என்னடா எங்கே கொண்டு போறீங்க? பையனுக்கு கொடுக்கணுங்களாடா? பையனுக்கு நல்லதாக வாங்கி கொடுங்க சார். இது ஒர்க் ஆகாது, வேஸ்ட் லேப்டாப்பு. ஏய், எங்க கிட்டே வா. கொடுங்க சார், சரி பண்ணி எடுத்துன்னு வரேன். அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துருவோம். புடி. என்ன சார் தேடுறீங்க? டேய், எப்படி ஆன் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கேனா? என்ன சார் நீங்க படிச்சவர் தானே? ஆன் பட்டன் அமைக்கி பிடிங்க சார். அதைத்தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, அதுவே தெரியாதா? அப்போ உனக்கு மட்டும் தெரியுமோ? எனக்கு திருட மட்டும் தான் தெரியும். அப்புறம் என்ன? என்ன சார், லேப்டாப் புதுசா? ஆமா மேடம், எது ஆன் பட்டன் தெரியல. எப்படி ஆப்ரேட் பண்ணணும் தெரியாதா? ஆன் பண்ணவே தெரியல, இதுல ஆப்ரேட் வரியா? அது ரொம்ப ஈஸி. இப்படி கொடுங்க. நீங்க வாங்க. இன்னைக்கு தான் சார் உங்களை முதல்ல சேர்ல உட்காந்து பார்க்குறேன். அதுவும் மேக் லேப்டாப்போட. சும்மா நியூஸ் ரீடர் மாதிரி கெத்தா இருக்கீங்க. டேய், இதைத்தான் இவ்வளோ நேரம் தேர்ந்தமாடா. நான் மேடம் அதுவாகவே ஒர்க் ஆகுது. அதான் மேக்கா? சீச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது யாரோடது? இப்போ ஐயாவோடது தான். ஏதோ சம்திங் ப்ராப்ளமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகுது, ஏன்னு புரியலையே. நான் தான் சொன்னேன்ல, அது ரிப்பேர்னு. கொண்டாங்க, சரி பண்ணி தரேன். வாயிலே குத்திடுவேன். ஆட்டை போலான்னு பார்க்குறியா? லிசன். இப்போ இந்த ஸ்டேஷன் முழுக்க என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் சொல்றத மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். பண்றீங்க. இந்த ஸ்டேஷன் ரைட்டரோட சேருக்கு கீழே ஒரு பாம் இருக்கு. இப்போ அவர் எந்திரிச்சா மொத்த ஸ்டேஷனும் வெடிச்சு சேதரும். யார் நீ பிராங்க் பண்றியா? அப்போ தைரியம் இருந்தா எந்திரி. என்ன எந்திரிக்கிறியா இல்ல மூடிட்டு நான் சொல்றத கேக்குறியா?
சாய்ஸ் இஸ் யோர்ஸ். உங்க உயிரை காப்பாத்திக்க நீங்க ஒண்ணே ஒண்ணு செஞ்சா போதும். என்ன செய்யணும்? I am watching you inch by inch. நான் சொல்றத நீங்க கேட்டா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. மீறி தப்பிக்க நினைச்சா உங்க உயிரிய சமம்னு ஒரே அழுத்திருங்க. அப்புறம் எந்த மூலையில இருந்து எந்த பாம்பு வெடிக்கும், எத்தனை பேர் சாவீங்கன்னு அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. இப்போதைக்கு நீங்க எல்லாரும் போலீஸ் இல்ல, பணைய கைதிங்க. ஐ மீன் ஹாஸ்டேஜஸ். ஹலோ ஹலோ, இது பப்ளிக் வந்து போயிடும். வரட்டும், ஆனா யாரும் திரும்ப வெளியில போக முடியாது. உங்க போலீஸ் புத்திய வச்சு ஏதாவது செஞ்சு விபரீதம் நடந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஹலோ என்ன மேடம்? ஹலோ, என்ன சார்? டேய், தொப்பை மறைக்குதுடா, நீயாவது கொஞ்சம் பாடுறா. பார்சல் மாதிரி இருக்கு. பார்சல் பாப்பா, போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுங்க. போலீஸ் கால் பண்ணுங்க. போலீஸ் கால் பண்ணுங்க. இதுவே போலீஸ் ஸ்டேஷன் தான்டா. பயத்துல போலீஸ் ஸ்டேஷன் மறந்துட்டேன். டேய், கொஞ்சம் வாய மூடேன்டா.